சமையல் செய்யும்போதுங்க எந்த டென்ஷனும் இல்லாத செய்து பாருங்கள். அன்றைக்கி சமையல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் கோவமாவோ இல்லை டென்ஷனாகவோ சமைக்கும் போது அன்றைக்கி டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் சமையல் கட்டில் வந்து கொஞ்சம் நம்ம நிதானமாக செய்கிறோம் அப்படின்னும் போது சமையல் வந்து எல்லாருமே சூப்பராக சமைக்கலாம். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் என்ன சமையல் பார்த்திங்க அப்படின்னா, சாதம் வந்து வச்சாச்சுங்க ஒரு குக்கரில். இன்னொரு குக்கரில் வந்து துவரம் பருப்பும் சோயாவும் வேக வச்சுருக்கேன். சோயா வந்து சுண்டல் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்றனால. இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் குளிர்ச்சியான பொருளும் சாப்பிட்டுக்கிட்டு காரமும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. காரம், புளிப்பு இதெல்லாம் வந்து அதிகம் சேர்த்துக்காமல் நம்ம கொஞ்சம் மைல்டான உணவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், மாங்காய் வந்து சாம்பாருக்காக ரெடி பண்ணியிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கோஸ் இதெல்லாம் வந்து பொரியலுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பொரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கார குழம்புக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ துவரம் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளும் சேர்த்து சாம்பார் வந்து கொதிக்க விட்டுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் வந்து முருங்கைக்காய் சாம்பார், சாதம், தயிர் இருக்குதுங்க. பீன்ஸு, கேரட்டு, கோஸ் வந்து பொரியல் செய்திருக்கேன். சோயா வந்து இன்றைக்கி சுண்டல் வந்து ஸ்நாக்ஸுக்காக அது ரெடி பண்ணியாச்சு. இப்போ காலை டிஃபன் வந்து கேழ்வரகு தோசை, சட்னி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு நம்ம ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா இந்த வேலைகள்லாம் நம்ம 9 மணிக்குள்ளே முடித்து அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். காலை டிஃபனும் ரெடி ஆகிடுங்க. 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறாங்க இல்லை காலேஜுக்கு போகிற பசங்களுக்கு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நம்ம காலையில் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணால் மட்டும்தாங்க நம்ம 7 மணிக்கெலாம் அவங்கள அனுப்பிட முடியும். அதனால் காலையிலே கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா காய்கறி முதல் கொண்டு எல்லாமே நம்ம வந்து காலையில் தான் கட் பண்ணி வைக்கிறோம் போது கண்டிப்பாக வந்து லேட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா வேலைகள்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் நாம் வந்து செய்து முடிச்சுட்டு கூட ஒரு 1/2 hour எல்லாத்தையும் வச்சுட்டு கூட ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதன் பிறகு வேலை செய்யலாம். ஆனால் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலையும் செஞ்சுட்டு வரும்போது அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வெயில் சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து. இது நீர் சத்து அதிகம் உள்ளதுங்க. ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ரத்த சிகப்பில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இந்த பழத்தை ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம பழமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வேறு எதனா ஒரு பொருள் வச்சுருக்கோம் போது அதனுடைய வாசனை இந்த பழத்தில் வந்து ஏறிடுங்க. அதனால் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி காலையில் 5:30 to 11 வரைக்கும் என்னோடய ரொட்டீன் இது தாங்க.